ஹாய் கைஸ் வணக்கம். இந்த வீடியோ எல்லாரும் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத பதிவு செய்கிறதுக்கான ஒரு வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பெங்களூரில் வசிக்கக்கூடிய 29 வயசு பெண் வழக்கறிஞருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த ஃபோன் காலில் பேசுகிறவர், மேடம் நாங்கள் கொரியர் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். உங்களுக்கு ஒரு பார்சல் தாய்லாந்துலேருந்து வந்திருக்கு. அதில் MDMA மெடிசின்ஸ் இருக்குது. இது குறித்து விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு மும்பை கிரைம் போலீஸார் ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. அவர் பேசிட்டு வச்ச கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் ஃபோன் வருது. நாங்கள் மும்பை போலீஸார் பேசுகிறோம். இது ரொம்ப சிக்கலான கேஸாக இருக்குது. அதனால் இந்த கேஸை CBI இல்லைன்னா சுங்கத்துறை விசாரிப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் வரும்னு சொல்லிட்டு அவங்க வச்சிடுறாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஃபோன் கால் வரவும் அந்த லாயருக்கு என்ன பண்ணுறது, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருந்த அந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. இதில் பேசினவர் அபிஷேக் சௌகன், நான் CBI அதிகாரி பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பேசிட்டு இந்த சம்பவத்தோட பின்னணியில் கடத்தல்காரர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தேகப்படுறோன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசிய அந்த நபர் லாயரை வீடியோ கால் ஆன் பண்ணுங்க, உங்கள் முழு உருவமும் தெரிகிற மாதிரி பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்களும் பயந்து போய் பேசியிருக்காங்க. தொடர்ந்து பேசிய அந்த நபர் லாயர்கிட்ட, உங்கள் ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒளிச்சு வச்சுருக்கீங்களான்னு பார்க்கணும், ட்ரெஸ்ஸை நல்லா உதறுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் நல்லா உதறியிருக்காங்க. தொடர்ந்து பேசிய அந்த நபர், நீங்கள் உங்களோட பெட்ரூமுக்கு ஃபோனை எடுத்துகிட்டு போங்க, உங்கள் பெட்ரூமை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து ஃபோன் கட் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கட் ஆன கொஞ்சம் நிமிஷத்தில் அவங்க வீட்டில் அவங்களோட பெட்ரூமில் அவங்க ஆபாசமாக இருந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவங்களோட ஃபோனுக்கு வந்து சேர்ந்துருக்குது. இதையெல்லாம் பார்த்து ஷாக்காகி இருக்கும்போது மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குது. ஃபோனில் பேசின அந்த மர்ம நபர், இப்போ நீ எங்களுக்கு கேட்குற பைசாவை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உன்னோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெண்டையுமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுவோம், ஒழுங்காக நாங்கள் கேட்குற பைசாவை கொடு, இல்லைனா உன் குடும்பத்தை சந்தி சிரிக்க வச்சுருவோன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. தொடர்ந்து இந்த லாயரை இதே மாதிரியே மிரட்டி அவங்கக்கிட்டேருந்து பணமும் பறிச்சிருக்காங்க. இதனால் சந்தேகம் அடைஞ்ச அந்த லாயர் போலீஸார்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. CBI அதிகாரி, சுங்கத்துறை அவங்க சொன்ன எல்லாத்தையும் விசாரிக்கும்போது ஏதோ பணம் பறிக்கிற கும்பல் தான் இவங்களை ஏமாற்றி பணம் பறிச்சிருக்காங்கன்னு பின்னாடி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே பெங்களூரில் இருக்க கிரைம் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கிரைம் போலீஸ்காரங்களும் இந்த மர்ம கும்பல் யார் அப்படிங்கிறத தீவிரமாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கார் ப்ரைஸாக விழுந்திருக்கு, இல்லை உங்களுக்கு லோன் கொடுக்குறோம், இதை ஷேர் பண்ணால் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆப்ஷன் ஃப்ரீயாக கிடைக்கும், இல்லை இதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வவுச்சர் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு வர எந்த லிங்க்ஸையும் ஓப்பன் பண்ணாதீங்க. அதே மாதிரி தெரியாத நம்பர்ஸ்லேருந்து வர ஃபோன்ஸையும் சீக்கிரமாக கட் பண்ணிடுங்க. ATMோட பின் நம்பர், அதில் இருக்கிற எந்த ஒரு கோட் நம்பர், இல்லை உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி யாராவது கேட்டாங்கனாலும் தயவு செஞ்சு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இது யாருக்கோ பெங்களூரில் தானே நடந்திருக்கு, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க. நம்மளுக்கு கூட இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கலாம். தயவு செஞ்சு உஷாராக இருங்க. யாராச்சும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மிரட்டி பணம் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. போலீஸில் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் உடனே பிடிச்சி கொடுக்குறது நம்ம தேசத்துக்கு நம்ம பண்ணுற மிகப்பெரிய உதவி. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.